காலகட்டத்தில் ஏறத்தாழ 7-8 மாதங்கள் ஒப்புதல் அருட்சாதனம் சொல்லக்கூடிய ஆண்டவரோடு உண்மையிலேயே ஐக்கியமாகக்கூடிய பாவ சங்கீதனம் என்கின்ற திருவருட்சாதனத்தை பெற முடியாமல் இருக்கிறோம். உண்மையிலேயே நமக்கு இந்த திருவருட்சாதனத்தின் தேவை, அதனுடைய அவசியம் நமக்கு தெரிந்திருந்தால் ஒரு சிலராவது இப்படியாச்சு வாய்ப்பை தேடி நாம் இதை பெற வேண்டும் என்கின்ற எண்ணம், ஒரு தூண்டுதல் கிடைக்க பெற்றிருக்கும். ஒரு சிலர் அது போன்ற வாய்ப்பினை பெற்றிருக்கிறார்கள், பயன்படுத்தி இருக்கிறார்கள். குறிப்பாக திருமணம் என்கின்ற திருவருட்சாதனத்தை கொண்டாடுவதற்காக தங்களை தயாரித்தவர்களெல்லாம் அந்த வாய்ப்பினை பெற்றார்கள். இந்த ஒப்புரவு என்கின்ற இந்த பாவ சங்கீதம் என்கின்ற திருவருட்சாதனம் இது ஒரு கடமைக்காக, கட்டாயத்துக்காக செய்யக்கூடியது ஒன்று அல்ல. இயல்பாகவே நாம் இறைவனை தேடுவதற்கு நமக்குள் இருக்கக்கூடிய ஒரு அழைப்பு, ஒரு இயல்பான ஒரு உந்துதல். ஒரு குழந்தை தன்னுடைய தாயிடத்திலோ தந்தையிடத்திலோ அவர்களுக்கு பிடிக்காத ஏதோ செய்து விடுகிறது. எனவே அவர் தன்னோடு இயல்பாக தான் பேசிட்டு இருக்கிறாங்க. அப்பா அம்மா அந்த குழந்தையோட இயல்பாக தான் பேசிட்டு இருக்கிறார்கள். ஆனால் அந்த குழந்தை தன் உள்ளத்திலே உணர்கிறது. எனவே அப்பா அம்மா நடக்கிறது எல்லாமே அவங்களுக்கு கொஞ்சம் வருத்தமாக இருக்கிறது, கண்டுபிடிக்கிறது. நாம் திருப்பாடலில் வாசிப்போம், தாவீது அரசர் ஆண்டவருக்கு எதிராக, அதாவது ஒழுங்கீனமாக நடந்து கொள்வார். அப்பொழுது சொல்லுவார், ஆண்டவரே உமது திருமுகத்தை என்னிடத்திலிருந்து திருப்பிக் கொள்ளும் என்று சொன்னால், அவர் பார்க்கிற பொழுது அவருக்கு உள்ளூர் ஒரு குத்துதல் ஏற்படுகிறது. நான் இதை செய்து விட்டேன், இறைவனுக்கு எதிராக, என்னுடைய அயலாருக்கு எதிராக நான் பாவம் செய்து விட்டேன் என்று சொல்லி ஆணுடைய பார்வை அவருக்கு உண்மையிலேயே இதயத்தை தைக்கக்கூடிய ஒரு முள்ளாக, அம்பாக இருக்கிறது. எனவே ஆண்டவரை உமது திருமுகத்தை இடத்திலிருந்து திருப்பிக் கொள்ளும் என்று சொல்லக்கூடிய அந்த வார்த்தை வருகிறது. என்று சொன்னால், நாம் தான் தனிப்பட்ட விதத்தில் உணர்வு. ஆண்டவர் எப்பொழுதுமே இரக்கம் இருந்தவராக இருக்கிறார். அந்த forgiveness is a power. அது இந்த இரக்கம் என்று சொல்லக்கூடியது, மன்னிப்பு என்று சொல்லக்கூடிய ஒரு சக்தி. அந்த சக்தி எப்பொழுதுமே இருந்து கொண்டிருக்கிறது. அதை நாம் பெற்று புதுப்பித்துக் கொள்வதற்கான ஒரு வாய்ப்பு தான் இந்த ஒப்புரவு அருட்சாதனம் என்று சொல்லக்கூடிய திருவருட்சாதனம். இது நாம் இயல்பாகவே தேடக்கூடிய ஒரு மனநிலையை கொண்டிருக்க வேண்டும். இதன் வழியாக என்ன செய்யலாம் சொன்னால், நாம் மகிழ்ச்சியாக இருக்கலாம். தேவையற்ற சுமைகளை சுமந்து கொண்டு கூனி குறுகி தெரிய வேண்டிய அவசியம் இல்லை. ஒவ்வொரு நாள் பெருந்துறை புனிதர்களாக கூட ஒரு நாளைக்கு 7 முறை தவறுவார்களாம். நாம் சாமானிய மனிதர்கள். எனவே நாம் இயல்பாகவே தவறுவோம். எனவே அவற்றையெல்லாம் தூக்கி எறிந்துவிட்டு சுதந்திரமாக, மகிழ்ச்சியாக வாழ்வதற்கான ஒரு வாய்ப்பை இந்த திருவருட்சாதனம் நமக்கு வழங்குகிறது. இந்த வாய்ப்பை நாம் இப்படியெல்லாம் பயன்படுத்தி கொண்டிருக்கிறோம். இதற்கு நமக்கு ஒளி வீசக்கூடிய, இருளாக இருக்கக்கூடிய இதயத்திலே இறைவார்த்தை நமக்கு ஒரு ஒளி வீசுகிறது. நாம் தனியாக எங்கேயாச்சும் இருட்டிலே நடந்து சென்று கொண்டிருக்கிறோம், பாதை சரியாக தெரியவில்லை என்று சொன்னால், அதை நாம் சரியாக தடுமாறி தவறி விழுந்து அடிபடாது இருப்பதற்கு, ஏதாவது நமக்கு துன்பம் வந்து விடாமல் இருப்பதற்கு ஒளி தேவைப்படுகிறது. எனவே இறைவார்த்தை நமக்கு ஒளி வீசுகிறது, நமக்கு வழிகாட்டுகிறது. எனவே நாம் நம்மை சுத்திகரிப்பதற்கு மிக மிக உதவியாக இருப்பது, நம்மை சுட்டி காட்டி, இது இறைவனுக்கு எதிராக நீ செய்யக்கூடியது, மனிதனுக்கு எதிராக செய்யக்கூடியது, இந்த இயற்கைக்கு எதிராக செய்யக்கூடியது, உனக்கு எதிராகவே செய்து கொள்ளக்கூடியது என்று சொல்லியெல்லாம் நமக்கு சுட்டி காட்டக்கூடியதாக ஒரு சிறு விளக்கை போல வெளிச்சத்தை தரக்கூடிய ஒரு ஒளிக்கீற்றாக நமக்கு வருகிறது. எனவே இந்த இறைவார்த்தையெல்லாம் நாம் பயன்படுத்தி கொண்டு நாம் நம்மை ஆய்ந்து அறிய பெருமையாக இருக்கக்கூடியது இறைவார்த்தை. இந்த இறைவார்த்தையை நாம் வாசிக்க கேட்டு நாம் தொடர்ந்து நம்மை நாம் தயார்படுத்துவோம்.
எழுந்து நின்று இன்று நாளுடைய வாசகத்துக்கு நாம் செவிமடுப்போம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 21 இறைவார்த்தைகள் 34 36 முடிய. அக்காலத்தில் இயேசு தம் சீடர்களுக்கு கூறியது, உங்கள் உள்ளங்கள் குடிவெறி கடியாட்டத்தாலும் இவ்வுலக வாழ்க்கைக்கு உரிய கவலையினாலும் மந்தமடையாதவாறு அண்ணா திடீரென வந்து ஒரு கண்ணியை போல் உங்களை சிக்க வைக்காதவாறும் எச்சரிக்கையாயிருங்கள். முன்னுடகு எங்கும் குடியிருக்கும் எல்லார் மீதும் அண்ணால் வந்தே தீரும். ஆகையால் நிகழப்போகும் அனைத்திலிருந்தும் தப்புவதற்கும் மானிட மகன் முன்னிலையில் நிற்க வல்லவராவதற்கும் எப்பொழுதும் விழிப்பாயிருந்து மன்றாடுங்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு. அன்புக்கு உரியவர்களே, இன்றைய வாசக பகுதி தான் இது. நாம் மீண்டுமாக இதை நாம் தியானித்துக் கொண்டிருக்கிறோம். இதில் இயேசு சொல்லக்கூடியது எப்பொழுதும் விழிப்பாக இருக்கு என்று சொல்லக்கூடியதிலே 3 முக்கியமான விஷயங்களை சொல்கிறார். ஒன்று, குடி வெறியான ஒன்று. அப்படின்னா என்ன? நான் குடிக்கிறேனா அப்படின்னு நீங்க கேள்வி கேட்கலாம். இல்லாட்டி என்னைக்காச்சும் ஒரு நாள், ஏன்னா இப்பொழுதெல்லாம் கூட நாம் இந்த பகுதியில் இருக்கக்கூடியவர்களாக இருக்கிறபடியா ஏறத்தாழ ஒரு அயல்நாட்டு ஐரோப்பிய மற்றும் அமெரிக்க கலாச்சாரம் ஒரு சில விஷயங்கள் எல்லாம் இருக்குது. நம்முடைய உடையிலோ உணவிலோ இருக்கிறதை நாம் பார்க்க முடியும். எனவே அதை நாம் நியாயப்படுத்திக் கொள்வோம். ஒரு நாள் 2 நாள் பிடிக்கிறது, சும்மா ஃப்ரெண்ட்ஸுங்களோட சேர்ந்துக்கிட்டு சும்மா பேர் சோசியல் ட்ரிங்கிங் சொல்லுவாங்க இல்லையா, அப்படி நியாயப்படுத்த முடியும். ஆனால் பவுல் சொல்கிற பொழுது, நீ உண்ணக்கூடிய உணவு யாருக்காவது துன்மாதிரியான தவறான வழியை காட்டுகிறது சொன்னால் அவருக்கு முன்பாக அல்லது அவருடைய பொருட்டு நீ அதை உண்ணாமல் இருப்பது நல்லது என்று சொல்லுவார். எனவே குடிப்பழக்கம் என்று சொல்லக்கூடியது அதை நியாயப்படுத்தக்கூடாது என்று சொன்னால், நாம் ஆண்டவருடைய ஆலயமாக இருக்கிறோம், ஆண்டவருடைய குடியிருப்பாக இருக்கிறது. இதற்குள்ளே எதை வேணாலும் ஊற்றலாம், எதை வேணாலும் செய்யலாம். புகைப்பழக்கம் எந்த ஒரு தீய பழக்கம், இதுதான் நமது உடலை பயன்படுத்துவது. யூசிங் அண்ட் மிஸ்யூசிங் அண்ட் அபியூசிங் சொல்லுவாங்க. நான் என்ன பண்றேன்? என்னுடைய உடலை பயன்படுத்துகிறேனா, அதை என்னுடைய சுயநலத்துக்காக பயன்படுத்துகிறேன், அல்லது அதை நான் கெடுக்கிறேன் என்று சொன்னால், இதையாச்சு நம்ம உடம்புக்கு கெடுதலாம் என்று சொன்னால், குடிப்பது என்று சொன்னால் ஏற்கனவே குடிவானங்கள் மட்டுமல்ல, வேற ஏதாவது குடிப்பது, ஆரோக்கியம் இல்லாத ஏதாச்சும் குடிபானங்களுக்கெல்லாம், ஏதாச்சும் கூல்ட்ரிங்க்ஸாக இருக்கலாம், வேற ஏதாச்சும் குடிபானங்களாக இருக்கலாம், அது தொடர்ந்து அதுக்கு கூட அடிமையாகிவிடுது. அதனுடைய என்ன ஆகும் என்று சொன்னால், நமக்கு உடம்புக்கு கேடுவதால் அதற்கு யார் பணம் செலவு செய்வது, அதை யார் ஈட்டுவது, யார் சரி செய்வது? இதன் வழியாக நாம் குடும்பத்திற்கு சுமையாக மாறுவோம், தேவையில்லாத நோயை வரவழைத்துக் கொள்வோம், தேவையில்லாத வீண் செலவுகளை கொண்டு வருவோம். இதன் வழியாக நமது குடும்பத்துக்கு தேவையில்லாத சுமையை, வறுமையை நாம் வரவழைத்து விடுவோம். எனவே இந்த குடிப்பழக்கம் சொல்ல உடனே போதை பழக்கம் மட்டும் கிடையாது, பல்வேறு காரியங்கள் வழியாக நமது உடலை கெடுத்துக் கொள்வது. அத்தோடு இந்த மற்றவர்கள் பெரியவர்கள் சிறு வயதிலிருந்து பெண்களோ ஆண்களோ இது போன்ற பழக்கங்கள் ஈடுபடக்கூடிய என்ன ஆகிறார்கள் சொன்னால், அவர்கள் தொடர்ந்து தங்களுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளேயே இல்லாதபடிக்கு மாறிவிடுவார்கள். எனவே அதை குறித்து நீங்கள் கவனமாக இருக்கும் என்று அவருடைய சுயாட்சினா தொடர்ந்து இது மந்தமடைந்து விடும். கான்சியஸ் சொல்லக்கூடிய மனசாட்சி அது மறுத்து போய்விடும். எனவே இது தப்பு, இது பாவம், இது செய்யக்கூடாது என்கின்ற எண்ணமே இல்லாமல் போயிடும். எனவே அதை குறித்து நீங்கள் கவனமாக இருங்கள் சொல்கிறார். ஏன்னா அதை குறித்து நான் கவனமாக இருக்குன்னு சொன்னால், அப்பொழுதுதான் மற்றவர்களை குறித்து நான் சொல்லக்கூடிய திராணி இருக்கும். இல்லாட்டி நானே பெரும் குடிகாரனாக ஒழுங்கீனமானமாக இருக்கிறேன். மற்றவர்களை பார்த்து ஒரு குடும்பத்தில் ஒரு அப்பாவும் யாரோ ஒருத்தர் இப்பொழுது கெட்ட பழக்கத்தில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கார், குடிகாரனாக இருக்கிறார். அவருக்கு எப்படி நான் பதில் சொல்லுவது?
எப்படி அவரை நான் சரி செய்வது? அவர் இருக்கிற தன்னுடைய குழந்தைகளை எப்படி வழிநடத்துவார்? தானே உழைக்கக்கூடியதெல்லாம் ஒவ்வொரு நாளும் குடித்து வரக்கூடியவராக தன்னுடைய மகன் ஏதோ தன்னுடைய ஃப்ரெண்ட்ஸுகளோட போயிட்டு குடிச்சிட்டு வரார். அவர் என்ன செய்வார்? எப்படி சொல்ல முடியும் நீ ஒழுக்குமா என்று சொல்லி அவன் கேட்கக்கூடிய விதத்தில் அப்பாவுடைய வாழ்க்கை இருந்துச்சுன்னா என்ன ஆகிறது? எனவே இதை குறித்து நாம கவனமாக இருப்பதுன்னு சொன்னால் எல்லாருக்குமானது. அதை அடுத்ததாக சொல்லுகின்ற பொழுது நீங்கள் களியாட்டம் சொல்லக்கூடிய களியாட்டம் சொன்னாலே தேவையில்லாத இன்பத்தில் ஈடுபடும். எது போன்ற இன்பங்கள் என்று சொன்னால் களியாட்டம் சொன்னா நேரத்தை வீணடிக்கிறது, அதீத ஆர்வம் கொண்டு எதையாச்சும் செய்யும். விளையாட்டாக இருக்கலாம், இது வேணாலும் இருக்கலாம். இது தொடக்க ஒரு பழக்கமாக இருக்கும். அதுதான் நம்முடைய மனசாட்சியை நாமும் மறுத்து போக செய்துவிடும். கொஞ்ச நாளைக்கு முன்பாக ஒரு பகிர்ந்து போது அதிகாலை காலையில் 5 மணிக்கு எழுந்து பக்கத்தில் இருக்கக்கூடிய பகுதிக்கு ஒரு தவக்காலம் ஞாயிறு காலையில் போய் அங்கே எல்லாரும் தவக்காலத்தினுடைய 3வது 4வது ஞாயிறு வழியில் சிலோபாதை செய்துக்கிட்டே போகலாம். போயிட்டு அங்கே போய் திருப்படி நிறைவேற்றான்னு சொல்லிட்டு அங்கே ஒரு 7-8 கிலோமீட்டர் இருக்கும். எனவே வெயிலுக்கு முன்பாக எல்லாரும் எழுந்து எல்லாரும் மறைக்கல் குழந்தைகள் இளையோர் பெரியவங்க எல்லாரும் நடந்து போகிறோம். அது ஒரு ஞாயிற்றுக்கிழமை காலையில் நேரம் 5 மணிக்கு உடனே வழியில் ஓரமாக நடந்து வருகிறோம். சில வீடுகளெல்லாம் முன்பாக எல்லாம் தண்ணியெல்லாம் பிரித்து ரெடியாக இருக்கிறாங்க, தயாராக இருக்கிறாங்க. எந்திரிச்சு சரியாக பண்ணிட்டு ஒரு வேலை ஏன்னு சொன்னால் ஒவ்வொரு மணி அடுத்த அந்த நாளுடைய வித்தியாசமான நாளாகும். நீங்கள் காலையில் இங்கே 6:45 7 மணிக்கு வருகின்ற உலகம் நீங்கள் திரும்பி போகின்ற பொழுது இல்லை, வேறையாது. 8 மணிக்கு வேலை பொழுது பள்ளிக்கூடத்துக்கு போனீங்கன்னா அப்பொழுது இருக்கக்கூடிய உலகம் வேறையாகும். நாட்கள் எல்லாமே வித்தியாசமாக இருப்பார்கள் இல்லையா? ஒவ்வொரு மணிக்கும் ஆட்களும் நம்முடைய பயணத்தின் வழியினுடைய இருக்கக்கூடிய எல்லாமே மாற்றமாகுது. எனவே இந்த அதிகாலை 5 மணி பயணம் வித்தியாசமாக இருக்கிறது. நடந்து போறாங்க. போகின்ற பொழுது அங்கே ஞாயிற்றுக்கிழமை நிறைய இடத்துல முன்னாடி கடைக்கு முன்பாக ஆட்டை அறுத்து தொங்க விட்டுட்டு அறுத்து கொண்டு இது கறியெல்லாம் தயாரிச்சு அப்பொழுது என்னோட சின்ன சின்ன மறைக்கல்வி குழந்தைகள் நடந்து வந்திருந்தார்கள். ஏன்னா அவர் ஞாயிற்றுக்கிழமையில் அவர்கள் வீட்டில் கறி சாப்பாடு தான் சாப்பிடுவாங்க. ஆனால் அது எப்படி வருதுன்னு தெரியாது. இப்படித்தான் அவங்களுக்கு கண்ணுக்கு முன்பாக என்னோட நடந்து வருகின்ற கூட ஞாயிற்றுக்கிழமையில் முழு ஆடை வெட்டி தொங்க விட்டுருக்கிறாங்க. அதான் தொங்கி சொட்டி கொண்டு இருக்கிறது. அப்பொழுதுதான் அவங்களுக்கு தெரியும் பாவம் இல்லை என்று சொல்லிட்டு அப்படியே கூட நடந்து வந்து கொண்டு இருக்கக்கூடிய பிள்ளைகள் அதை பார்த்து கொண்டு சொல்லுகிறார்கள். ஆனால் நாம் தினமும் சாப்பிட்டு கொண்டுதான் செய்யப்படுது. அடிக்கடியாக சாப்பிடலாம் தெரியறது கிடையாது. எனவே அது நாம் ஒரு கொள்ளுதல் இந்த ஆடு வெற்றவங்க கோழி வெற்றவங்களா இருக்காங்க, அவங்கெல்லாம் 1-2 இருக்கிற போது அவங்களுக்கு பிரச்சனையா இருக்காது. அப்புறமா சர்வசாதாரணமாக அதை எத்தனையும் வெட்டிட்டு இருப்பாங்க. இது போன்றுதான் என்ன ஆகுதுன்னு சொன்னால் நாம் ஒவ்வொரு பழக்கமும் நாம் மற்றவர்களோடு தேவையில்லாமல் பேசி களியாட்டத்தில் ஈடுபடுவது, நேரத்தை வீணடிப்பது, இதன் வழியாக நம்மை ஒப்புக் கொடுக்கிறது. அதுதான் யூசிங் அண்ட் மிஸ்யூசிங் அப்யூசிங் சொல்ல பார்த்தீங்களா? இதெல்லாம் என்னென்ன எதிர்த்து நடக்குதுன்னு சொன்னால் நம்மை பயன்படுத்துவதில், மற்றவர்களை பயன்படுத்துவதில், கடவுளை பயன்படுத்துவதில், பொருளை பயன்படுத்துவதில் நடந்து கொண்டு இருக்கிறது. ஒரு நாளைக்கு பார்த்தா விதத்தை, இன்னொரு நாளைக்கு பார்த்தா இன்னும் அதை விட கொடுமையாகும். என்று சொன்னால் என்ன ஆகும்? போக போக அது நமக்கு சர்வசாதாரணமாக ஆகிவிடும். எனவே இன்று நாளில் இயேசுவை போல் நீங்கள் எச்சரிக்கையாக சொல்வது ஒன்று குடிவேறி, அடுத்து சொல்லுகிற களியாட்டம் சொல்லுகிற பொழுது நாம் எதையாச்சும் இன்வால்வ் ஆகிட்டு அதிகமாக நமது நேரத்தை வீணடிப்பது, அதை தவறாக பயன்படுத்துவது, நம்ம எரியாதபடிக்கு அதுக்கு அடிமையாவது, அதெல்லாம் முடித்து விடால் 3வது சொல்லுகின்ற பொழுதுதான் சொல்லுகிறார், நீங்கள் இந்த காலத்தை குறித்து உலகை குறித்து கவலைப்படுவது. இதன் வழியாக என்ன? நாம் விசுவாசத்தை இழந்தவர்களாக இருக்கிறோம். கடவுளுடைய பிரசன்னத்திலே நாம் இருக்கவர்களை பார்த்துக் கொண்டிருக்கிறார் என்கின்ற அந்த பிரசன்னத்தினுடைய உறுதியை நம்பாதபடிக்கு தேவையில்லாத கவலை, மன உளைச்சல், இதனால நம்பிக்கை நாம் இழப்போம். ஆண்டவர் இயேசு சொல்லுகின்ற பொழுது உலக முடிவரை என்னாலும் நான் உங்களோடு இருக்கிறேன் என்று சொன்னார். பார்த்தீங்கன்னா இங்கெல்லாம் இருக்கிறாரு, எங்கும் இருக்கிறார். நான் தனியாக இருந்தாலும், என்னுடைய ஃப்ரெண்ட்ஸுகளோட மற்றவங்களோடு இருந்தாலும், நான் வீட்டுக்குள் இருந்தாலும், வெளியில் இருந்தாலும் என்னோடு இருக்கிறார். எனவே அவருக்கு நான் எவ்வளவு தூரம் நான் மரியாதை கொடுக்கிறேன்,
அவரை நான் மதித்து அன்பு செய்கிறேன், அவருடைய அருகாமை, இது மிகப்பெரிய ஒரு செய்தி. இதை நாம் அறிந்துக்கிட்டோம்னா நான் நிறைய குறைகளை எல்லாம் குறைச்சிக்கலாம். நமது இந்த ஆலய சுற்றுப்புறத்திலே, இந்த கேம்பஸில் இங்கே சிசிடிவி கேமரா இருக்குது இல்லையா, இருக்கிறது, இங்கே இருக்கிறது, என்னை இங்கே பார்த்து கொண்டு இருக்கிறது, நம்ம இங்கெல்லாம் பார்க்குறது. வெளியே போனால் அந்த சின்ன ஒரு சர்க்கியூட், ஒரு சின்ன விஷயம் தான். அதற்கு முன்பாக நாம் எவ்வளவு கவனமாக இருக்கிறாங்க, ஏதாச்சும் தவறுதலாக நடப்பதற்கு கவனம், பயம் இல்லையா? ஆனால் நாம் கடவுளை குறித்து எவ்வளவு தூரம் உண்மையான ஆரோக்கியமான அச்சுணர்வு இருக்கிறோம், பயத்தோடு இருக்கிறோம். அவர் எப்பொழுதும் என்னை பார்த்து கொண்டு இருக்கிறார். எனவே அவருக்கு முன்பாக நான் எவ்வளவு தூரம் நேர்மையா உண்மையா நடந்துக்கிறேன் என்று சொல்லி நாம் நினைத்து என்னை மாற்றி அமைத்துக் கொள்வதற்கு நான் தயாராக இருக்கிறேன் என்று சொன்னால் நம்மிடத்தில் இது விசுவாசம். இல்லைன்னா நமக்கு ஆண்டவருடைய பிரசன்னத்தை நாம் அவர் எங்கிருந்தாலும் கடவுள் நம்பிக்கை நமக்கு குறைவாக இருக்கிறதுதான் பொருள். மற்றவர்கள் பார்க்கின்ற பொழுது, மனிதர்களை பார்த்தாலே நாம ஒரு சமயத்தை மாற்றிக் கொள்கிறோம். அப்படின்னா மற்ற சமயத்தை எதை வேணாலும் செய்து கொடுக்கணும்னு சொன்னால், தனிமையாக இருக்கிற பொழுது ஏதாவது ஒரு இடத்தில் ஈடுபடுகிறோம்னு சொன்னால், உண்மையிலே நமக்கு கடவுள் பக்தியில் ஒரு பெரிய கேள்விக்குறி இருக்கிறது. அவருடைய நம்பிக்கையில், அவருடைய பிரசன்னத்தில், அவரோடு தான் இருக்கிற அந்த விசுவாசத்தில் நமக்கு பெரிய ஒரு கேள்விக்குறி இருக்கிறது. அந்த நம்பிக்கை நமக்கு இருந்துச்சுன்னா நான் வாழ்நாளெல்லாம் முடிந்த வரைக்கும் அவர் என்ன இதுக்காக இருக்கிறார். நான் என்ன தப்பு செய்கிற, பாவம் செய்ய கையும் களவுமாக பிடிப்பதற்காக இல்லை. மாறாக நான் ஏதாவது பாவத்திலே பலவீனத்திலே விழுந்துவிடக்கூடாது என்பதற்காக ஒரு சிறு பிள்ளையை நெரிச்சலான சாலையில பல வண்டிகள்லாம் போயிட்டு வந்துட்டு இருக்கிற இடத்துல விட்டுவிட மாட்டார்கள் ஒரு தாயை தந்தை. அதை போல எனக்கு எந்த ஒரு விபத்தும் ஆபத்தும் ஏற்பட்டு விடக்கூடாது என்பதற்காக, என்னை காப்பாற்றுவதற்காக கரிசனையோடு என்னோடு இருக்கிறார். என்னவே என்னுடைய பாவத்தை சுட்டிக்காட்டி என்னை கையும் களவாக பிடித்து தண்டிப்பதற்காக, கண்டிப்பதற்காக அல்ல, என் மீது கொண்ட அன்பினால் அவர் என்னோடு இருக்கிறார் என்ற அந்த ஆரோக்கியமான அருகாமையினுடைய அச்சுணர்வு இருந்துச்சுன்னா நாம் இயல்பாகவே பாவங்களை குறைத்துக் கொள்ளும். இயல்பாக ஒரு குழந்தையை போல அவர்கிட்ட போய் ஒரு தாயிடத்திலே, ஒரு தந்தை இடத்தில் தொடக்கத்தை சொன்ன பார்த்தீங்கன்னா, ஏதாச்சும் ஒரு பாவம் தவறு செய்கின்ற பொழுது தன்னுடைய தாயும் தந்தையும் பார்க்கின்ற பொழுதே அவர்களுக்கு வருத்தமாக இருக்கும். போய் சாயங்காலத்துக்குள்ள போய் சொல்லி, நான் இப்படி செஞ்சுட்டேன், மன்னிச்சிருங்க, இன்னும் அப்படி செய்ய மாட்டேன் என்று சொல்லி அந்த உண்மையான உரிமையோடு அன்போடு நம்மை நமது உறவை சரிகட்டி கொள்வது, சரி செய்து கொள்வது, அதற்கான முயற்சி தான் ஆண்டவர் இயேசு தரக்கூடிய அற்புதமான வாய்ப்பு இந்த பாவசங்கீதம் என்று சொல்லக்கூடிய இந்த வாய்ப்பு. இதன் வழியாக நாம் நம்மை சுத்திகரித்துக் கொண்டு புதிய டெம்பிலை நாம் நுழைகிறோம். இதன் வழியாக நமது பாவங்கள் மன்னிக்கப்படுவது மட்டுமில்லாதபடிக்கு நமது வாழ்க்கையில் வரக்கூடிய புதிய சவால்களை எல்லாம் சந்திப்பதற்கான புதிய சக்தியும் ஆண்டவர் வழங்குகிறார். எனவே இதை நாம் உணர்ந்து திருவருட்சாதனுடைய மாட்சியை, மகத்துவத்தை நாம் உணர்ந்து கொள்வோம். ஆண்டவர் இயேசு தமது சீடர்களை விட்டு பிரிகின்ற பொழுதுதான் யோவான செய்தி 20ஆம் அதிகாரத்தை நாம் வாசிக்கின்றோம். அவர்கள் மீது ஊதி தூய ஆவியின் வல்லமையை பெற்றுக் கொள்ளுங்கள். யாருடைய பாவங்களை நீங்கள் மன்னிப்பீர்களோ அவை அவர்களுக்கு மன்னிக்கப்படும், யாருடைய பாவங்கள் மன்னியாது விடுவீர்களோ அவை அவர்களுக்கு மன்னிப்பு இன்றி விடப்படும் என்று சொல்கிறாரே, அந்த இயேசு நம்மை மன்னித்து ஏற்றுக்கொண்டு நமது அனைத்து பாவங்களை தனது முதுகுக்கு பின்பாக ஆழ்களில் ஆழ்த்தி விடுகிறார். அது ஒரு செக்கச்செவியே என்று கரைவடைந்த ஒரு உடையை போல் இருந்தாலும் வெள்ளை வெளியேறு என்று சொல்லி வெண்பணியை போல ஆக்குகிறார். அந்த ஆண்டவர் தான் இந்த நற்கருணை பிரசன்ன வழியாக நம்மை உற்று பார்த்து திறந்து காட்டு, மகளே மகனே, எனக்கு முன்பாக இதோ ஆண்டவரே, என்னுடைய நான் திறந்த புத்தகமாக உங்களுக்கு முன்பாக இருக்கேன், நீங்க பார்த்துக்குங்க, படிச்சுக்குங்க, உங்களுக்கு முன்பாக நான் மறைத்து ஒழித்து வைக்க ஒன்றுமில்லை என்று சொல்லி நாம் காட்டக்கூடிய ஒரு வாய்ப்பு. இதன் வழியாக அனைத்து சுமைகளை தூக்கி எறிந்து கொண்டு சுகமாக விடுதலை உணர்வோடு மகிழ்ச்சியோடு வாழ்வதற்கான அற்புதமான வாய்ப்பை ஆண்டவர் வழங்குகிறார். இந்த வாய்ப்பை நாம் பயன்படுத்திக் கொள்வோம். இந்த நற்கருணாதன் ஒன்று பார்த்து உருக்கமாக ஒரு பிள்ளைக்குரிய, சிறு குழந்தைக்குரிய பாசத்தோடு நாம் பேசுவோம், நம்மளையே நாம் புதுப்பித்துக் கொள்வோம். இதனால் நாம் ஒரு புதிய சக்தியை பெறுகிறோம். இந்த காலகட்டத்திலே வரக்கூடிய பல்வேறு சவால்களை எப்படி மேற்கொள்வது, அதிலிருந்து எப்படி நாம் வெற்றி பெறுவது என்பதற்காக நாம் தொடர்ந்து ஜெபிப்போம். அதற்காக தொடர்ந்து நாம் முயற்சிப்போம். தூயாவினுடைய பாடலை பாடி நாம் தொடர்ந்து நம் ஆராதனையிலே பங்கெடுப்போம்.
இந்த இளைஞர் ஆண்டில் குறிப்பாக இளைஞர்கள் எல்லாம் நீங்கள் ஒன்று சேர்ந்து இந்த பாவ சங்கீதத்திற்காக உங்களையே தயார்படுத்தி கொண்டிருப்பது மிக மிக அர்த்தம் உள்ளது. இன்னைக்கு உண்மையிலேயே நாமே கேள்விகள் கேட்டுக்கணும். எத்தனை பேருக்கு உண்மையாக பாவ சங்கீதனம் செய்ய தெரியும்னு சொல்லிட்டு. குறிப்பாக இன்னைக்கு எங்கிட்ட கூட கிளாரிஃபிகேஷன் வந்தது. ஃபாதர், எதை முன்னாடி சொல்லணும், எதை பின்னாடி சொல்லணும், ஏதாவது கேட்பாங்களா, போய் முட்டி போட்டால் ஃபாதர்ஸ் ஏதாவது ப்ரேயர் சொல்லுவாங்க, அந்த ப்ரேயர்லாம் தெரியாது அப்படிங்கிற நிறைய சந்தேகம். குறிப்பாக பொண்ணுங்களோட பசங்கள்கிட்ட கொஞ்சம் அதிகமாகவே இருக்குது, ஒரு பயத்தோடவே. ஜெபங்கிறது நீங்கள் கையில் கூட பேப்பரில் எழுதி வச்சுட்டு போகலாம், அது முக்கியம் கிடையாது. மாறாக நம்ம பாவத்தை கடவுள் முன்னாடி அறிக்கையிறோம் இல்லையா, அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. சில நேரத்தில் இந்த பாவத்தை அறிக்கைறதுலாம் எப்படி இருக்குன்னு தெரியுமா? எறும்பு என்ன கடிச்சுதான் நான் திருப்பி கடிச்சிட்டேன், அதை கொலை பண்ணிட்டேன். என்னடா கொலை பண்ணிட்டியா? ஆமாம், அதை கொசு கடிச்சது, அதை போட்டு தட்டேன். அந்த மாதிரியா விளையாட்டுத்தனமாக சின்ன குழந்தைங்களுக்கு ஒருவேளை சிஸ்டர்ஸ் அப்படி சொல்லி கொடுத்துருக்கலாம், அது அந்த காலத்தில் அப்படி சொல்லி கொடுத்துருக்கலாம். அல்லது குழந்தைங்க இந்த மாதிரி நினச்சிட்டு இருந்திருக்கலாம், இதெல்லாம் பாவம் பாவம். அன்புக்குரியவர்களே, உண்மையிலேயே பாவம்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, சில வருடங்களுக்கு முன்பாக செய்தித்தாளில் ஒரு நியூஸ் வருது. என்னன்னு பார்த்தீங்கன்னா, நான்சிங்கிற ஒரு பொண்ணு அந்த பொண்ணு பேரை போட்டு கீழே அந்த பொண்ணோட மொபைல் நம்பர் போட்டு ஒரு கேப்ஷனோட செய்தித்தாளில் ஒரு நியூஸ் கொடுக்குறாங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் யாரெல்லாம் தனிமையாக இருக்கிறதா நினைக்கிறீங்களோ, வாழ்க்கையில் வெறுமையாக விரக்தியாக இருக்கிற மாதிரி நினைக்கிறீங்களா, கவலைப்படாதீங்க, என்கிட்ட ஃபோன் பண்ணி பேசுங்க, உங்களுக்கு பேசுகிறதுக்கு நான் தயாராக இருக்கிறேன்னு ஏறக்குறைய ஒரு 26 வயதுள்ள இளம் பெண்மணி இந்த மாதிரி செய்தித்தாளில் நியூஸ் போடுறாங்க. இதை பார்த்துட்டு நிறைய பேர் ஃபோன் பண்ணி பேசுகிறாங்க. அப்போது டோனி கேம்பெல்லோங்கிற ஒரு குருவான ஒரு ஃபாதர் அந்த பொண்ணோட ஃபோன் பண்ணி பேசிட்டு நேரடியாக போய் பார்க்குறாரு. அந்த பொண்ணு என்ன செஞ்சுட்டு இருக்கு அப்படின்னு சொல்லும் பொழுது போய் பார்த்த உடனே அந்த பொண்ணு இடுப்புக்கு கீழே ஃபுல்லி பேரலைஸ்னால் இடுப்புக்கு கீழே எதுவுமே வேலை செய்யாது, உட்காந்தபடியாக இருப்பாங்க. மற்றபடி தினமும் ஒரு 8-10 பேருக்கு அந்த பொண்ணு கவுன்சிலிங் கொடுத்துட்டு இருக்காங்க. அதாவது வாழ்க்கையில் பயங்கரமான ஃப்ரஸ்ட்ரேஷன், காதல் தோல்வி, அதே மாதிரி வேலையின்மை, அது இது பயங்கர ஃப்ரஸ்ட்ரேஷனோட வாழ்க்கையின் விளிம்பில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் நிறைய ஊக்கமூட்டும் வார்த்தைகளால் சொல்லி கொடுத்துட்டு இருக்கிறாங்க. அப்போது இந்த ஃபாதர் போய் பார்த்த உடனே ஆச்சரியம், ஏமா இந்த சின்ன வயசில் இவ்வளோ பொறுப்பான பணியை செஞ்சுட்டு இருக்கிறீங்க, உண்மையிலேயே ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, வாழ்த்துக்கள்னு சொல்லும் பொழுது அந்த பொண்ணு தன்னுடைய வாழ்க்கையில் நடந்த சம்பவத்தை சொல்கிறான். ஃபாதர், நானும் மற்றவங்களை போல காலேஜ் முடித்தேன், டிகிரி முடித்தேன், வேலைக்கு போக நினச்சேன். என்னுடைய வாழ்க்கையில் முதல் தோல்வியே நான் போன 3 மாதத்தில் என்னை வேலையை விட்டு தூக்கிட்டாங்க. அதே மாதிரி வாழ்க்கையில் ஒரு பையனை காதலிச்சுட்டு இருந்தேன், அவங்க என்னை விட்டுட்டு போயிட்டான். அதே மாதிரி பல அடுக்கடுக்காக சொல்லிகிட்டே போகிறாங்க. என் வீட்டில் என் அப்பா அம்மா என்னை புரிஞ்சிக்கல, என் சொந்தக்காரங்க என்னை புரிஞ்சிக்கல, எல்லாருமே என்னை பழி சுமத்துற மாதிரியே பார்த்தாங்க. பொறுப்பில்லாத பொண்ணு, அதனால தான் இவங்களுக்கு வேலை கிடைக்கல, பொறுப்பில்லாத பொண்ணு, அதனால தான் இவங்களுக்கு வாழ்க்கையை அமைச்சு தெரியலன்னு பழி மேலே பழி சுமத்திக்கிட்டே இருந்தாங்க. என்னை யாருமே புரிஞ்சிக்கல, என் அப்பா அம்மாவும் புரிஞ்சிக்கல, சொந்தக்காரங்களும் புரிஞ்சிக்கல, என்னுடைய நண்பர்களும் புரிஞ்சிக்கல. ஒரு நாள் இப்படி ஒரு வாழ்க்கை எனக்கு தேவையான வாழ்க்கையினுடைய விளிம்புடைய விரக்திக்கு போயிட்டேன். அப்போ தான் முடிவெடுத்தேன், ஒரு 8 மாடி கட்டடத்துலேருந்து கீழே குதிச்சு செத்துறணும்னு சொல்லி முடிவெடுத்தேன். போனேன், யாருக்கும் தெரியாமல் 8 மாடி கட்டடத்தில் மேலே ஏறி கீழே குதிச்சேன். கண்ணு முடிச்சு பார்த்தா ஹாஸ்பிட்டலில் கிடந்தேன். அந்த நேரத்தில் என்னுடைய வாழ்க்கையில் நான் வருத்தப்பட்டது போல எப்பவுமே வருத்தப்பட்டது கிடையாது. சாகிறது கூட எனக்கு கொடுத்து வைக்கலையான்னு சொல்லி ரொம்ப ரொம்ப வருத்தப்பட்டேன். ஆனால் ஹாஸ்பிட்டல் நான் படுத்துட்டு இருக்கும் பொழுது என் மனசுக்குள்ள ஒரு குரல் கேட்டுச்சு. அது இயேசுவினுடைய குரலா யாருடைய குரல்னு தெரியல. அந்த குரல் எனக்கு சொல்லி கொடுத்தது இதுதான்: இத்தனை நாள் உன்னுடைய உள்ளம் உடமாகி போயிருந்தது, உடல் நன்றாக இருந்தது, உன்னால் வாழ முடியல. இதுக்கப்புறம் உன்னுடைய உடல் ஊனமாகி போய்விட்டது, ஆனால் உன்னுடைய உள்ளமோ குணமடைந்து விட்டது, நீ சந்தோஷமாக வாழ போறேங்கிற ஒரு குரல் கேட்டுச்சு. அதுக்கப்புறம் தான் எனக்குள்ள ஒரு மாற்றம். இப்போ பார்த்தீங்கன்னா என்னுடைய உடல் ஊனமாய் போயிருக்குது, ஆனால் என்னுடைய உள்ளம் ஊனமாயிருந்த உள்ளம் இப்போ தான் முழுமையாக நிறைவு பெற்றிருக்கிறது, குணம் பெற்றிருக்கிறது. இன்னைக்கு நான் பல பேருக்கு என்னுடைய வாழ்க்கையை சொல்லி நான் கவுன்சிலிங் கொடுக்கும்போது சாக தருவாயில் இருக்கக்கூடியவங்க, குறிப்பாக வாழ்க்கையில் விரக்தியில் தற்கொலை பண்ணிக்கலான்னு இருக்கக்கூடியவங்க எல்லாமே மனம் மாறி எனக்கு நன்றி சொல்லிட்டு இருக்கிறாங்க. இப்போ என்னுடைய வாழ்க்கை பல பேருக்கு மிகப்பெரிய பாடமாக அமைஞ்சிருக்கு.
அதனால் ரொம்ப சந்தோஷமாக நான் அந்த பணியை செஞ்சுட்டு இருக்கேன் ஃபாதர் அப்படின்னு சொன்னாங்க. அன்புக்குரியவர்களே, அப்படின்றால் இந்த பாவம் என்பது என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்முடைய உள்ளத்தை முடமாக்கி போடுவது, வேறு எதுவுமே கிடையாது. நாம் செய்யக்கூடிய பாவம் எல்லாம் என்ன செய்யணும்னா நம்முடைய உள்ளத்தில் ஒரு ஆணி குத்துன மாதிரி நம்முடைய உள்ளத்தை முடமாக்கி போட்டுவிடும். வாழ்க்கையில் முன்னேறணும், நிறைய துடிப்போடு இருப்பீங்க. அந்த துடிப்பை காணாமல் போக செய்வது தான் நாம் செய்யக்கூடிய பாவங்கள். அப்போ பாவம்னா என்னன்னா, எல்லா குழந்தையும் கிடையாது, எல்லாருக்குமே தெரியும். நம்முடைய வாழ்க்கையில் நாம் என்னென்ன பாவம் செய்துட்டு இருக்கிறோம். கடவுளின் கட்டளையை மீறுவதே பாவம், கடவுளின் திருச்சட்டத்தை மீறுவது பாவம் எல்லாம் நம்ம விழுந்து படிச்சுட்டே இருக்கிறோம். நான் அதையும் தாண்டி ஏசானவர் ரொம்ப அழகாக தெளிவாக சொல்லிட்டார் இல்லையா? ஒரு பெண்ணை இச்சையோடு நோக்குபவன் ஏற்கனவே அந்த பெண்ணோடு விபச்சாரம் செய்தாயிற்று. அப்படின்னா பாவம் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம எந்த சிந்தனையோடு ஒரு ஆணை பார்ப்பதோ பெண்ணை பார்ப்பதோ எந்த சிந்தனையோடு பார்க்கிறோம், அதே போல நாம் எந்த சிந்தனையோடு ஒரு செயலை செய்கிறோம். சூழ்ச்சியோடு ஏதாவது சுயநலத்தோடு செய்கிற பொழுது அதுதான் பெரிய பாவமாக மாறி போய்விடுகிறது. அதைத்தான் கடவுள் ரொம்ப கண்டிப்பாக சில நேரத்தில் தெரியாமல் நம்ம பாவத்தில் விழுந்துருவோம். அதுக்கெல்லாம் கடவுள் அப்பப்போவே மன்னிப்பு கொடுத்துருவார். ஆனால் முழு உள்ளத்தோடு செய்கிற பாவம், எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டு நாம் செய்யக்கூடிய பாவம் தான் நம்முடைய உள்ளத்தை உடமாக்கி நம்முடைய வாழ்க்கையில் நாம் முன்னேற முடியாமல் செய்துவிடும். அதே போல் இந்த பாவத்தை எப்படி வர்ணிப்பாங்கன்னா, இந்த பாம்பு பார்த்துருப்பீங்க எல்லாரும். அது டக்குன்னு காலில் மிதிச்சிட்டிங்கன்னா தெரிச்சுக்கிட்டு ஓடிடுவீங்க. பாம்பு ஒரு கரப்பாம்பூச்சியோட பாம்பை பார்த்தா ஒரு மிகப்பெரிய சத்தம் போட்டுட்டு ஓடிடுவீங்க. 2வது முறை, 3வது முறை, 4வது முறைன்னு பாம்பு காலை சுற்றிட்டு இருக்கும் பொழுது முறை ரொம்ப கஷ்டப்பட்டு அதை விட்டு தடித்து போக பார்ப்பீங்க. 2வது, 3வது, 4வது முறை காலை சுற்றி வரும் பொழுது அதோட உளுத்தலே நமக்கு தெரியாது. ஆனால் காலை சுற்றின பாம்பு கடிக்காமல் விடாது. அதே போல தான் நாம் செய்யக்கூடிய பாவங்களும். விவிலியம் ரொம்ப அழகாக சொல்லுது, பாவத்தின் சம்பளம் மரணம். இந்த மரணம் என்பது ஏதோ உயிர் நம்மளை விட்டு போயிடும் நினைக்காதீங்க. நம்மகிட்ட இருக்கக்கூடிய சந்தோஷம் நம்மளை விட்டு போயிடும், நம்மிடம் இருக்கக்கூடிய நல்ல பெயர் நம்மை விட்டு போய்விடும், நம்மிடம் இருக்கக்கூடிய நிறைவான வாழ்க்கை, மகிழ்ச்சியான வாழ்க்கை, முன்னேற இருக்கக்கூடிய ஒரு துடிப்பான உள்ளம் எல்லாமே நம்மை விட்டு போய்விடும். அதுதான் பாவத்தின் சம்பளம் மரணம் என்பது. அன்புக்குரியவர்களே, சராசரியாக எல்லா மனிதர்களிடமும் இந்த பாவம் என்பது இருக்கிறது. ஆனால் அதையும் தாண்டி நான் நல்ல வாழ்க்கை வாழ வேண்டும் என்று நினைப்பதே நம்முடைய வாழ்க்கையில் நாம் மிகப்பெரிய முன்னேற்றத்தை நோக்கி போய்கொண்டிருக்கிறோம் என்ற அர்த்தம். எனவே இந்த நாளில் குறிப்பாக ஏதோ வெற்று சடங்காக நினைச்சீங்கன்னா கண்டிப்பாக பாவசங்கீதனை செய்யாதீங்க, தயவு செய்து செய்யாதீங்க. இந்த பாவசங்கீதனை செய்து பாவத்தை வாங்கிக்காதீங்க. உங்களுடைய வாழ்க்கையில முழு உள்ளத்தோட கடவுள்கிட்ட வேண்டிட்டு, குறிப்பாக உட்கார்ந்துட்டு இருக்கும்போது இந்த நற்கருணை ஆண்டவர் பார்த்து ஜெபிங்க. உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் என்னென்ன பாவம் செஞ்சுட்டு இருக்கீங்க, உங்களுக்கு தெரியும் பாவம்னா என்ன, அதை நினைச்சு பாருங்க. அதே மாதிரி இந்த பாவத்திலிருந்து எடுத்த உடனே அப்படியே டிப்டாப்பாக வெளியே ஒரு புனித நாட்டை செயின்டாட்டாலும் வாழ முடியாது. படிப்படியாக கொஞ்சம் கொஞ்சமாக அந்த பாவத்திலிருந்து நான் வெளியே வரணும் கடவுளேன்னு சொல்லி கடவுள்கிட்ட ஜெபிக்கும் பொழுது கடவுள் அதற்குரிய வல்லமையை கொடுப்பார். முன்னாடியே ஃபாதர் ரொம்ப அதிகமாக சொன்னார் இல்லையா, எப்படி நாம் செய்யக்கூடிய பாவம் நம்முடைய குறிப்பாக நம்முடைய நேரத்தையும் நம்முடைய இந்த ஆயுளையும் எப்படி கெடுக்கிறது. ஏன்னா இந்த நாளில் தான் நீங்கள் துடிப்போடு செயல்படுகிற பொழுது உங்களுடைய வாழ்க்கை நன்றாக அமையும். கடவுள்கிட்ட ஜெபிங்க, நல்லதொரு பாவ சங்கீதனம் செய்யுங்க. அந்த பாவ சங்கீதத்தை உங்களோட வாழ்க்கையில் தொடர்ச்சியாக அட்லீஸ்ட் ஒரு மாதத்துக்கு ஒரு தடவை அல்லது 6 மாதத்துக்கு ஒரு தடவை. நீங்கள் சில பேர் பார்த்தீங்கன்னா பாவ சங்கீதமே மறந்து போயிடுது செய்யறதுக்கு. அதெல்லாம் செய்யும் பொழுது கடவுளுடைய ஆசீர்வாதம் மட்டும் இல்லை, நமக்கே தெரியும் எங்கே நாம் பிறழ்ந்து போயிட்டு இருக்கிறோம், எங்கே நாம் சரியாக செயல்படாமல் இருக்கிறோங்கிறது எல்லாம் பாவ சங்கீதத்தின் வழியாக தூய ஆவியானவர் நமக்கு சொல்லித் தருவார். ஏனென்றால் அன்புக்குரியவர்களே, இந்த வயது தான் மிக மிக அருமையான வயது. வில்லியம் சொல்கிறது, வாலிபத்தில் நீங்கள் செய்ய வேண்டியதை செய்யாமல் விட்டுவிட்டால், செய்யக்கூடாததை செய்துவிட்டால் பிற்காலத்தில் ரொம்ப வருத்தப்படுவீங்க. அதனால் இந்த வாலிப வயது என்பது கடவுளால் கொடுக்கப்பட்ட ஆசீர்வாதம். இந்த ஆசீர்வாதத்தை நாங்கள் நிறைவாக சந்தோஷமாக பயன்படுத்த வேண்டும். அதற்காக நீங்கள் நல்ல பாவ சங்கீதனம் செய்யுங்க. அதே மாதிரி இந்த வாழ்க்கையில் சோம்பேறித்தனங்கிறது மிக மிக கொடிய பாவம். விவிலியத்தில் பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகாக போடப்பட்டு இருக்கும், சோம்பேறியே இன்னும் படுத்துறங்கு, இன்னும் கொஞ்ச நேரம் படுத்துறங்கு,
வழிபறி கல்வனை போல வறுமை உன்னை வந்து படுத்துக்காவும். அதாவது நம்முடைய வாழ்க்கையில வறுமைக்கான மிகப்பெரிய காரணமே சோம்பேறித்தனம் என்கிற பாவம். இதையெல்லாம் நம்மை விட்டு ஓடிவிடும் என்றால் நம்முடைய வாழ்க்கையில நல்லது ஒரு பாவ சங்கீதனம் செய்ய. குறிப்பாக மற்றவங்க இந்த 4 இடத்துல 4 குருவானவர்கள் இருப்பார்கள். போய் உங்களுடைய பாவத்தை முழுமையாக அறிக்கையிட்டு நல்ல மனதோட பாவ சங்கீதனம் செய்யுங்க. அந்த நேரத்தில் நீங்கள் ஆவிக்குரிய பாடல் பாடிட்டு இருக்கலாம். ஒன்னே ஒன்று, இதை வந்து வெட்டு சடங்காக மட்டும் தயவு செய்து செய்யாதீங்க. முழு உள்ளத்தோட முழு மனசோட பாவ சங்கீதனம் செய்யுங்க. நாம் வீடுகளெல்லாம் உணவை ஒரு அசுத்தமான பாத்திரத்தில் சமைப்போமா? இல்லையா? பால் இருக்கிறது, பால் நாம் வாங்குறதுக்கு போகிறோம், பால்காரர் வீட்டிலிருந்து உணவு ஊற்றுக்கிறான்னு சொன்னால் ஏற்கனவே கரைவடைந்த அழுக்கான பாத்திரத்தை நாம் வாங்குவோம். அருமையாக சுத்தம் செய்து கழுவி எடுத்த பாத்திரத்தை நாம் உள்ளே வாங்குவோம், இல்லையா? அதுபோல தான் செய்வோம். அதுபோன்றுதான் நாம் மற்ற அச்சாரங்களை இறைவார்த்தையை வாசித்து நாம் இறைவனுடைய வல்லமையை முழுமையாக பெறுவதற்கு, நற்கருணை பிரசன்னத்திலே ஆண்டவரை நாம் உள்வாங்குவதற்கு, நம்முடைய பாத்திரமாகிய நமது ஆத்மத்தை, நமது உடலை தூய்மைப்படுத்தி வெண்பனியாக இருக்கின்ற, வெள்ளை வெளியேறி இருக்கின்ற, பாலாக தேனாக வருகின்ற ஆண்டவர் நாம் உள்வாங்கிக் கொள்வதற்கான ஒரு அற்புதமான வாய்ப்பு தான் இந்த பாவ சங்கீதனம் என்று சொல்லக்கூடிய ஒப்புரவு அருட்சாதனம். இதன் வழியாக நம்முடைய இதய பாத்திரத்தை கழுவி எடுத்து தூய்மையாக ஆரோக்கியமாக வைத்துக் கொண்டு அருமையான நற்கருணை பிரசன்னம் வழியாக வரக்கூடிய, மற்ற திருவருட்சாதனங்கள் வழியாக வரக்கூடிய, இறைவார்த்தை வழியாக வரக்கூடிய இறைவனை நாம் ஈர்க்கிறோம். அதிலிருந்து நாம் உள்வாங்கி சுவைக்கிறோம். அந்த அளவுக்கு அவருக்கு உரிய மதிப்பும் மரியாதையும் கொடுக்கிறோம். எனவே இந்த திருவருட்சாதனத்தினுடைய முக்கியத்துவத்தை உணர்ந்து நாம் கொண்டாடி கொண்டிருக்கிறோம். எனவே ஆண்டவர் இயேசுவிடத்தில் சொல்லுவோம், ஆண்டவர் எங்களை அழைத்து ஆசீர்வதித்திருக்கிறீர், எங்களை மன்னித்து ஒரு புது படைப்பாக ஆக்கி இருக்கிறீர், புதிதாய் பிறந்த ஒரு குழந்தையை போல மாசற்ற மனமையோடு வாழ்வதற்காக உங்களுக்கு துணை புரிந்திருக்கிறீர். அதற்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து இந்த எண்ணத்திலே எப்பொழுதெல்லாம் நாங்கள் உம்மை விட்டு விலகி இருப்பதாக, தூரத்தில் இருப்பதாக உணர்கிறோமோ அப்பொழுதெல்லாம் நல்ல பாவ சங்கீதனம் செய்து உமது அருகாமையில் வர, உமது
ஆசீர்வாதத்தினுடைய அடையாளம், கடவுள் கொடுத்த மிகப்பெரிய ஒரு கொடை. இல்லை என்று சொன்னால், நான் என்ன பெருசா பாவம் செஞ்சுட்டேன், எத்தனையோ அநியாய ஆக்கிரமம் செய்யறவங்களா இருக்கிறாங்க. அவங்கள பற்றியெல்லாம் நான் செய்தித்தாள்ல, தொலைக்காட்சியில இதெல்லாம் பார்க்கிறேன். அவரோடு ஒப்பிட்டு பார்க்கிறப்ப நான் செஞ்சதெல்லாம் ஒண்ணுமே இல்லை அப்படின்னு நாம நியாயப்படுத்தாதபடிக்கு உண்மையிலேயே நாம் ஏற்றுக்கொள்கிறோம். உண்மையிலேயே நான் விட்டு விலகி இருக்கிறேன், நான் தவறி இருக்கிறேன். என்னுடைய பெற்றோருக்கு, பெரியவர்களுக்கு, மற்றவர்களுக்கு உரிய மரியாதையும் கீழ்ப்படிதல் காட்டாத காரியத்தினால, அல்லது நான் செய்ய வேண்டிய கடமையை செய்யாததுனால, பிறருக்கு உதவி செய்வதற்கு, நன்மை செய்வதற்கு வாய்ப்பு கிடைச்சும் நான் எதுக்கு வாங்கும், நாம் நம்முடைய வேலையுடன் இருக்கலாம் என்று சொல்லி பல சமயத்தை நான் விலகி தப்பித்து சாக்கு போக்கு சொன்ன அந்த காரணங்களால பல சமயத்தில் நான் உமது அன்பை நான் புறக்கணித்திருக்கிறேன், அயலார் அன்பை நான் மதிக்காமல் இருந்திருக்கிறேன் என்று சொல்லி நாம் சொல்லுவதே மிகப்பெரிய ஒரு தாழ்ச்சியினுடைய அடையாளம். அதை நாம் இந்த பாவசங்கத்தின் வழியாக நாம் செய்கிறோம். இந்த வழியாக நம்மையே தாழ்த்தி கொள்கிறோம். ஆணுடைய அருள் மேலே இருந்து ஊற்றுகின்ற பொழுது நமது பாத்திரம் அதிலே நிறைவதற்கான வாய்ப்பினை நாம் ஏற்படுத்துகிறோம். எனவே நாள் ஒரு பாக்கியமான நாள். இந்த நாளை நாம் பயன்படுத்திக் கொண்டிருக்கிறோம். எனவே ஆண்டவருக்கு நன்றி செலுத்தும். ஆண்டவரே, என்னை மீண்டும் உங்களுடைய பிள்ளையாக ஏற்றுக்கொண்டதற்காக, அன்பு பாராட்டி என்னை மன்னித்ததற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன். தொடர்ந்து உமக்கு ஏற்ற பிள்ளையாக வாழக்கூடிய அந்த முயற்சியில் என்னோடு சேர்ந்து கொள்வீராக. என்னுடைய பலவீனத்திலே எனக்கு துணையாக வந்தவர்களும் நான் வீழ்ந்து விடாதபடிக்கு, என்னுடைய சவாலிலே நான் வீழ்ந்து விடாதபடிக்கு, நான் வெற்றி பெறுவதற்கு எனக்கு துணை புரிந்தவர் என்று சொல்லி நாம் ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம். ஒவ்வொரு நாளும் நமக்கு போராட்டங்கள் வந்து கொண்டிருக்கும். நாம் எவ்வளவு தூரம் நாம் பரிசுத்தமாக வாழ ஆசைப்படுகிறோமோ அவ்வளவுக்கு அவ்வளவு நமக்கு சவால்கள் வரும். என்று சொன்னால் நாம் எல்லாம் ஹெவன்லி பீயிங் சொல்லக்கூடிய ஸ்பிரிட் இல்லை, உடலோடு இருக்கிறோம் இல்லையா? உடலோடு இருக்கிறபடியா நமக்கு உள்ளபடியே நிறைய சோதனைகள் வரும். எவ்வாறு கடல் இருந்தால் அலை இயல்பாகவே அடித்துக் கொண்டிருக்குமோ அதுபோல் இந்த உடல் இருந்தால் தொடர்ந்து நமக்கு சிற்றின்ப ஆசைகள், சுயநலங்கள், சோம்பேறித்தனங்கள் இதெல்லாம் வந்து கொண்டே இருக்கும். நம்ம ஒவ்வொன்றாக கண்டுபிடித்து அதை குறைத்துக் கொள்ள, தவிர்க்க தொடர் முயற்சியில் இறங்க வேண்டும். இதன் வழியாக நாம் குறைகளை குறைத்துக் கொண்டு வாழுகின்ற பொழுதிலேயே ஆண்டவருடைய பிள்ளையாக நாம் இருக்க முடியும். அதற்காக நாம் ஒவ்வொரு நாளும் காலை எழுந்துடனேயே ஆண்டவருடைய பிரசனத்திலே அமர்ந்து ஒரு சின்ன ஜெபத்தை நாம் சொல்ல வேண்டும். ஆண்டவரே, இந்த நாள் முழுவதுமாக என் கூடையே இருந்துடணும், நான் எங்க போனாலும் எதை செஞ்சாலும் என் கூடையே வாங்க அப்படின்னு ஒப்பு கொடுத்து அவருடைய வருகையை நமது அழைத்தல் வழியாக பெற்று நான் ஒவ்வொரு காரியத்தினுடைய அருகாமை உணர்ந்து இந்த காரியத்திலையெல்லாம் நான் தவறி இருக்கிறேன், பெற்றோருக்கு உரிய மரியாதை கொடுக்கக்கூடிய காரியங்களா, அவர்களுக்கு உதவி செய்யக்கூடிய காரியங்களா, அவருடைய வேலை இடத்திலே அல்லது படிப்பிலே கவனத்தை உரிய விதத்தை நாம் செலுத்தக்கூடிய விதத்தை யார் நான் சொல்ல கவனமாக நான் அந்த நாளை பயன்படுத்துவது. இறுதியாக நான் படுக்கைக்கு போகிற சமயத்தில் அமர்ந்து ஆண்டவரிடத்திலே நன்றி சொல்வது. இந்த நாள் முழுவதுமாக நான் பல்வேறு காரியங்களுடைய பேருதவியாக நான் செஞ்சிருக்கிறேன், அதற்காக நன்றி செலுத்துறேன்னு சொல்லி நன்றி செலுத்துவது. ஒரு சில விஷயங்கள் நாம் தவறி இருந்தால் அவற்றை ஆண்டவரை நாளைக்கு நான் கண்டிப்பாக நான் தவிர்த்து விடுவேன், குறைத்து விடுவேன் சொல்லி முடிவெடுத்து அடுத்த நாள் அதை நாம் சரி செய்ய முடியும். இவ்வாறாக ஒவ்வொன்றாக நாம் தொடர்ந்து எடுக்கின்ற முயற்சியின் வழியாக நம்முடைய குறையெல்லாம் குறைந்து போய் வாழ்கின்ற பொழுதே நாம் ஆண்டவருடைய பரிசுத்தமான பிள்ளைகளாக இருக்க முடியும். நம்மை பார்க்கின்ற ஒவ்வொருவரும் இவர் கண்டிப்பாக சாதாரணமான பிள்ளை கிடையாது, கடவுளுடைய பிள்ளையாகத்தான் இருக்கக்கூடும். எவ்வளவு நாகரீகமாக நடந்து கொள்கிறார்கள், எவ்வளவு நாகரீகமாக பேசுகிறார்கள் அப்படின்னு சொல்லிட்டு நம்முடைய நடத்தை, நம்முடைய நடைமுறை பாவனை பிறருக்கு நச்செய்தி கொண்டு வந்து சேர்க்கும். இந்த குழந்தை கண்டிப்பாக அருமையான ஒரு குடும்பத்திலிருந்து வந்திருக்கிறது, இவர்களுடைய பெற்றோர்கள் பேறு பெற்றவர்கள் சொல்லி இயேசுடைய செயலை பார்த்து கண்டிப்பாக இவரை பெற்றெடுத்த தாயும் பாலூட்டியவரும் பேறு பெற்றவர் என்று சொல்வார்களே, அதே போல நம்முடைய நடத்தை நமது குடும்பத்தினுடைய பெருமையை பறைசாற்றக்கூடியதாக நாம் எந்த ஆண்டவரை சார்ந்திருக்கிறோம், யாருடைய பிள்ளையாக இருக்கிறோம் என்பதனை இயல்பாகவே நச்செய்தியாக மாற்றி காட்டும். இனி அப்பேற்பட்ட ஒரு பாக்கியமான வாழ்க்கைக்காக நாம் அழைக்க பெற்றிருக்கிறோம். எனவே இன்று நாள் நாம் பெற்றுக்கொண்ட ஆண்டவருடைய ஆசீர்வாதத்துக்காக நன்றி செலுத்துவோம். ஒவ்வொரு நாளும் நாம் பங்கெடுக்கக்கூடிய நற்கருணை பிரசன்னம், நாம் எடுத்து வாசிக்கக்கூடிய நற்செய்தி,
நமக்குள் புகுந்து கொஞ்சம் கொஞ்சமாக நம்மை பரிசுத்தப்படுத்தி நம்மை ஆண்டவருடைய தூயவர்களாக புனிதர்களாக ஆக்கும் வல்லது என்கின்ற உண்மை உணர்வு நாம் தொடர்ந்து நாம் ஜெபிப்போம். இப்பொழுது மாண்புயரை பாடி ஆசிரியருக்காக நம்மை அழைக்கப்படும். நற்கருணையாளரிடத்திலே நாம் நம்மை ஒப்பு கொடுத்து ஜெபித்துக் கொண்டிருக்கிறோம். நற்கருணை பிரசன்னத்திற்குரிய ஆண்டவரை நாம் போற்றி புகழ்ந்து கொண்டு செலுத்துகிறோம். அவருடைய நிறைய ஆசையை பெற்றுக் கொண்டிருக்காங்க ஆயத்தப்படுத்துவோம். ஜெபிப்போமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய அருளடையாளத்திலே உம்முடைய பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டுச் சென்றீர். ஓம் திருவுடல் இரத்தமாகியவற்றின் தூய மறைகளை வணங்கும் நாங்கள் உமது மீட்பின் பயனை இடைவிடாமல் துய்த்துணர்ந்து மகிழ அருள்வீராக. தூயாவியாரின் ஒன்றிப்பிலே இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவரே உம்மை மன்றாடுகிறோம்.